சொல்லிடலாம் உறவுகளே. சொல்லிடு. இந்த கார் பார்க் பண்ணிட்டு வராங்க. படத்துக்கு டைம் ஆயிடுச்சு, உள்ள போய் எடுக்கிறோம். வந்துட்டாயா எங்க வந்திருக்கோம்னா இந்தியன் 2க்கு வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்தியன் 2 பக்கம் வந்திருக்கோம். படம் சூப்பராக இருக்குது. முடியல, கொஞ்சம் விளம்பரம் ஓடிக்கிறதுனால பேச முடியல. இன்டர்வல் இருக்கும், இன்டர்மிஷன். அதனால இப்போ பேச முடியல. வீட்டில் வந்து நல்லா பேசுவோம். 1997 இந்தியன் படம் இதே தேட்டரில் தான் நான் பார்த்தேன். அது அப்பா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க போகும்போது. நாங்கள் போவேல எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஹாய் சொல் காவியா. இதில் முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த தேட்டருக்கும் எங்களுக்கும் ஒரு கடை இது. அதை நாங்கள் லாஸ்ட்டு நாங்கள் சொல்கிறோம். காவியா சொல்லுவோம். அதை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது என்னது காலியாக போச்சா? காவியா வேண்டாம். காலி கொண்டு வர மாட்டேன் கூடாதுன்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் காலி பண்ணது அவ தான். இதை கொண்டு வரக்கூடாதுன்னா எப்படின்னா டிக்காடு மாதிரி இப்படி கொண்டு வராதிங்க. இந்தியன் படம் வந்து 96 97 சத்யபாமால தான் பார்த்தேன். அப்போ தான் இந்த சவுண்டெல்லாம் வச்சாங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு இந்த இந்தியன் 2 பார்த்துருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா எடுத்துருக்காரு. ஏற்கனவே உலகநாயகன் சொல்லவே வேண்டாம். அது மட்டும் இல்லாம நடிப்பு நாயகன் வேற கூட நடிச்சிருக்காரு. எஸ்.ஏ. சூர்யா நடிப்பு அரக்கன். அவருக்கு அவ்வளவு ரோல் இல்ல, ஆனா இந்தியன் 3ல இருக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன் நடிச்சிருக்காரு. அவரும் கலக்கிருக்காரு. சிம்பிளா வந்தவரும் கலக்கிருக்காரு. படம் நல்லா இருக்கு. நம்ம விவேக் நல்லா பண்ணிருக்காரு. படம் சூப்பர், ரொம்ப சூப்பரான படம். உலகநாயகனோட திரைப்படம் வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இன்னைக்கு இருக்கு. இதுல வந்து இன்னொன்னு முக்கியமான சொல்லல் என்னன்னா, சொல்லுங்க நீங்க தான். ஒண்ணு இல்ல, நாங்க போய் தியேட்டர் படம் பார்த்த சத்யபாமா தியேட்டர் வந்து இவருடைய ஃப்ரெண்டோட அப்பா வச்சு நடத்துற தியேட்டர். ஆமா, அவங்க தியேட்டர் தான். ஃப்ரெண்டோட தியேட்டர். நாங்க எப்போ அந்த எந்த புதுப்படம் ரிலீஸ் ஆனாலும் சொல்லுதாவியா காவியா போன் பண்ணுவா, அவங்க டிக்கெட் புக் பண்ணுவாங்க. நாங்க அங்க போய் பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ள காவியான்னு சொன்னா கொடுத்துருவாங்க, டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதே போல நல்லா எங்களுக்கு நல்லா போட்டு கொடுத்துருவாங்க படம். அதே மாதிரி இந்தியன் படமும் அந்த தியேட்டர் தான். இப்ப இந்தியன் 2 அந்த தியேட்டர் தான். சூப்பரா இருக்கு படம். நல்ல படம், பாருங்க. நிறைய படம் பார்த்திருக்கோம். ஆனா இந்தியன் 1 அதே தியேட்டர்ல பார்த்து, இந்தியன் 2 அதே தியேட்டர்ல பார்த்தேன். இந்தியன் 1 இல்ல, இந்தியன் அது நான் பார்க்கல. நான் அப்ப இல்ல, நான் கல்யாணம் ஆகி வந்தேன். நான் அப்ப வந்து விருதுநகர்ல ஐடிஐ படிச்சிட்டு இருந்தேன். அவளுடைய அனுபவம் அவ சொல்றாங்க. ஆனா நான் நிறைய படங்கள் அந்த தியேட்டர்ல நான் பார்த்திருக்கேன். இது மெயினா காவியா. இனிமேல் ஃபுல்லா நான் பார்க்க போற படமும் காவியாவோட தான். இனிமே ஃபுல் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதான் பார்ப்போம். காவியா ஃபோன் பண்ணுவா, டிக்கெட் புக் பண்ணுவாங்க. நாங்க போவோம், காவியா பேரை சொல்லுவோம், பணத்தை கொடுப்போம். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் விட எனக்கும் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் அவங்க அம்மா சூப்பர் டைப். அதே போல நல்லா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீட்டும் நல்ல சீட்டா கொடுப்பாங்க எப்பவுமே. நமக்கு ஏத்தால ஒரு சென்டர் போர்ஷன் ஃபேமிலியா எப்படி வரணுமோ முன்னும் பின்னும் பார்த்து நல்லா கொடுப்பாங்க. நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். நடிப்புல வந்து அவரை சொல்லணுமா இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் இது. நல்ல படம். அதாவது ரொம்பவும் பொலிட்டிக்கலா இளைஞர்கள் போர் அடிக்காம இளைய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை நீங்க போய் பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அவங்க கதையை சொல்லக்கூடாது, இளைய தலைமுறைக்கு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. அந்த மெயினா எல்லாரும் பாருங்க. சூப்பர் படம், நல்லா இருக்கு. நல்ல என்டர்டைன்மெண்ட். படம் ஃபுல்லாவே இப்படிதான் உட்கார்ந்து பாருங்க. நல்லா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். அவரே அந்த இதுல போகையில நானே இப்படி உட்கார்ந்திருந்தேன். அது பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுல அவருக்கு எத்தனை வயசு? எத்தனையோ வயசு இல்ல இல்ல அந்த படத்துல இப்ப 113 நினைக்கிறேன். அதுவும் நாங்க படம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு செகண்ட், அதாவது ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். கரெக்டா நாங்க போகும்போது
தேங்க்யூ ஃபார் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுதான் என்றான். அதனால இந்த கேஜ் நாங்க பார்க்கல. ஓகேவா? Next. அது இன்னொரு வாட்டி போய் பார்த்தோம். ஆமா. இன்னொரு வாட்டியும் போய் பார்ப்போம். படம் பார்க்க நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்பவும் போல யூசுவலா உள்ளதுதான். கமல்ஹாசன் படம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே காமிக்கல, நாங்க வாங்கி சாப்பிட்டது. ஏன்னா அது அரண்மனை 4ல காமிச்சோமா இங்க படம் பாக்குற மூட்லயே இருந்துட்டோம். படம் பார்க்குற மூடு ஒண்ணு, இன்னொன்னு கூட்டம் இன்னைக்கு நல்ல கூட்டம் இருந்துச்சு. என்ன கூட்டம் இல்லாத பார்த்து கூட்டம் வந்து நிறைய கூட்டம். எல்லாமே ஃபேமிலியா நல்லா வந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லாரும் போய் தியேட்டர்ல படம் பாருங்க, சரியா? எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் தான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. சரி, அனன் ஃபேமிலிக்கு எப்பவும் ஆதரவு கொடுங்க. பாய். பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.